சற்று முன்பு மிக முக்கியமான அமைச்சர் வீட்டில் அதிரடியாக பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுகிறார். இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். காணொலிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விதமான விஷயங்கள் இதில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் நண்பர்களே. குறிப்பா மிக மிக முக்கியமான அமைச்சர் அதிரடியா பாத்தீங்கன்னா சிக்குவதற்கான வாய்ப்புகளும் கைது செய்யப்படுவதற்கான சூழல்களும் பாத்தீங்கன்னா இருப்பதா தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அமைச்சர் பதவியை வகித்து வருகின்ற பெரியசாமி பாத்தீங்கன்னா திமுகவின் அமைச்சர் பாத்தீங்கன்னா விரைவில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஸோ குறிப்பாக பாத்தீங்கன்னா அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ஒருவராக பாத்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பாத்தீங்கன்னா இருப்பதாக அதீதமாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே மிக மிக முக்கியமான அமைச்சருடைய வீடான பெரியசாமி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய வழக்குகள் என்பது இருக்கிறது. KKSR, தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர், பெரியசாமி அமைச்சர், துரைமுருகன் அமைச்சர், ஏவாவேலு அமைச்சர், இவங்களாம் திமுகவில் இருக்கக்கூடிய தற்போதைய அமைச்சர்கள் என்பதை இங்கு கூறிக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? ஸோ இவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா ரவுண்டு கட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா அடுத்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சொல்லி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் எப்படி இருக்க போகிறது, யாருக்கு சாதகமான ஒரு சூழல்களை பாத்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம கட்டாயமா பாத்தீங்கன்னா பார்க்கணும் நண்பர்களே. மிக மிக முக்கியமான அமைச்சர்களுடைய வீட்டில் இது போல தொடர்ந்து கைது சம்பவங்கள் என்பது நடந்து அரங்கேறிச்சு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பார்க்கலாம். தொடர்ந்து இன்னும் தொடர்ச்சியாக இருக்கிறது. அடுத்தடுத்து துறை சார்ந்த அமைச்சர்கள் கைது இருக்கிறது அல்லவா? ஜூன் 4க்கு பிறகுதான் நடக்கும். இப்போதைக்கு எந்த விதமான கைது சம்பவங்களுமே நடந்து அரங்கேறாது. எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட அமைச்சர்களுடைய வீடுகளை தவிர்த்து எவர் வீடுகளும் இப்போதைக்கு ரைடு நடக்காது. ஸோ ஜூன் 4க்கு பிறகு நடக்கும். ஜூன் 4க்கு இன்னும் பெரிதாகலாம் இல்லையே, இன்னும் 20 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு 15 ஆயிருச்சு. ஸோ ஜூன் 5 ரைட் ஸ்டார்ட் ஆகிடும். ஜூன் 4 இவர் தான் லீடர்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ரைடுகள் என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு